இப்ப எப்பவுமே வந்து வார், ரிசெஷன் டைம்ல வந்து கோல்டு பிரைஸ் வந்து எப்பவுமே அதிகமாகும். பட் இந்த டைம் வந்து கோல்டு பிரைஸ் அதிகமாகல. க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து அதிகமாகிருக்கு. ஆமா. காரணம் என்ன சார்? ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் அதிகமானதுக்கான காரணம் வந்து, ம். அந்த சப்ளை ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படியே அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் எல்லாமே அவங்க ஃபுல்லா பிளாக் பண்ணதுனால, க்ரூட் பிரைஸ் வந்து மேல போயிட்டுருக்கு. பிளஸ் வார் ஒண்ணும் நிக்கிற மாரி தெரியல. ம். நேத்திக்கும் கூட நெறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கு. இன்ஃபாக்ட் ஈரான் போயிட்டு சவுதி அடிக்கிறாங்க, துபாய் அடிக்கிறாங்க, ம். கத்தார் அடிக்கிறாங்க. இந்த மாரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, எங்கேருந்தாவது சப்ளை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபியர்ல க்ரூட் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட $100 தாண்டி போயிட்டுருக்கு. 4 வருஷமா பார்க்காத ஒரு ஒரு ம். இன்க்ரீஸ நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இந்த ஃபியர்னால தான் க்ரூட் ஏறிட்டு இருக்கு. கோல்டு எப்போதுமே ஒரு ஈவென்ட் ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அந்த ஈவென்ட் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, அந்த ஈவென்ட் நடக்க போத மார்க்கெட் பிரெடிக்ட் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடியே அதோட ம். பிரைஸ் இன்க்ரீஸோ, டிக்ரீஸோ நடந்துரும். ஸோ இந்த வார்னால மார்க்கெட் விழப்போறதையும் நான் இப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வார் இன்னைக்கு முடிஞ்சதுன்னா, இன்னியோட மார்க்கெட் ஃபால் ஆகுங்கிறது அவசியம் கிடையாது. நான் ம். உதாரணத்துக்கு நம்ம கோவிட் டைம் எடுத்துக்குவோம். மார்க்கெட்டோட லோவஸ்ட் பாயிண்ட் என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுன் என்னைக்கு போட்டாங்களோ அன்னைக்கு தான் லோவஸ்ட் பாயிண்ட். லாக்டவுன் போட்ட அன்னையிலேருந்து மார்க்கெட் ஏறிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி லாக்டவுனோட எஃபெக்ட்டை மார்க்கெட் வந்து ஒரு 15, 20 நாள்லயே சுருக்கி, அந்த பீரியடுக்குள்ளேயே அந்த ஃபாலை முடிச்சிருது.